ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கு சென்டர்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ராகவ் மெஹ்தத் இயக்கத்துல பிக் பாஸ் ராஜு, பாவியா ட்ரிக்கா, ஆதியா இவங்க நடிப்புல வெளியே வந்திருக்க படம் தான் பன் பட்டர் ஜாம். படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, கதையின் நாயகன் ராஜு வந்து பாத்தீங்கன்னா பன் பட்டர் ஜாமை விரும்பி சாப்பிடுறாரு. அவர் கடையில உட்காந்து சாப்பிடும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மைக்கேல் இவங்களா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா சரண்யாவும் சார்லியும். அவங்க என்ன செய்யறாங்க, பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற தேவதர்ஷினி இருக்காங்க இல்லையா, தேவதர்ஷினியும் அவங்க பொண்ணை வந்து இந்த பையனை கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறாங்க. நம்ம கட்டி வச்சோம்னா நாளைக்கு நீ தான் கட்டி வச்சுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்கள லவ் பண்ண வச்சு நம்ம கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா ஒரு லவ் மேரேஜாவும் போயிடும், நம்ம அரேஞ்ச் பண்ணது யாருக்கும் அவங்க தெரியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா பிளான் பண்றாங்க, ரெண்டு குடும்பம் சேர்ந்து பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ராஜுக்கு இன்னொரு இடத்துல காதல் இருந்தது. இப்படி மாதிரி இந்த முக்கோணமா போயிட்டு இருக்க காதல், அதாவது அப்பா அம்மா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, ராஜு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்று கல்யாணம் பண்ணி. இப்ப இந்த மாதிரி ஒரு முக்கோண காதல் கதையில வந்து பாத்தீங்கன்னா யாரு யார கல்யாணம் பண்ணா, கடைசியில என்ன ஆச்சு, இதை சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதை. படத்தோட கதையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். கதையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது ஒரு சுமாரான கதை, ஒரு ஆவரேஜான கதை தான். இதை வந்து எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணி கொண்டு போனோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து ஸ்லோவாவே நகருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராஜு வச்சுட்டு, ராஜுனாவே கவுண்டரு, டான்ஸு, காமெடி எல்லாமே நல்லா வரும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிஸ்ஸிங், ஓரளவு அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. என்னடா இது ராஜு வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா மெதுவா நடந்து போய் உண்மையிலே யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸ் செம்மையான ட்விஸ்ட்ல கொடுக்குறாங்க. அவங்க சொல்ற இந்த படத்துல இருந்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க 2K கிட்ஸ்க்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படி போங்கடா அப்படின்னு சொல்லாம பாஸ்ட் இஸ் டெத்து, அதாவது பாஸ்ட் இஸ் டெட் அப்படின்னா தமிழ் அழகா நம்ம வந்து சொல்றாங்க இறந்த காலம் சொல்லிட்டு. அது இறந்து போச்சு, அதனால நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவுன்னா நீ அதே நினைச்சிட்டு புழுங்கி கிடக்காத, வீட்டுக்குள்ள முடங்கி போயிடாத, வாழ்க்கையை வந்து தொலைச்சிடாத. நீ வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனவன பாத்தீங்கன்னா ஆசிட் அடிக்கிறது, அவங்கள வந்து வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க லைஃபே நாசம் பண்ணிட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்த பின்னாடி போய் ஜெயில போய் 14 வருஷம் தண்டனையை வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை அந்த லவ்ங்கிற ஒரு எமோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத 2K கிட்ஸ் அந்த மாதிரி இருக்காதீங்க. பாஸ்ட் இஸ் டெத்து, அந்த டெத்தை தூக்கி போட்டுருங்க, மூவ் ஆன் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. நீ ஒரு நேரத்துல ஸ்டாப் பண்ணி நில்றா, அப்போ வந்து அந்த லவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்றாங்க. ராஜா சொல்றாரு அப்படி வரலைன்னா என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, எது வருதோ அதை லவ் பண்ணிக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பஞ்ச் டைலாக்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. 2K கிட்ஸுக்கு மோஸ்ட்லி கனெக்ட் ஆயிரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளைமாக்ஸ் சுத்தமா எதிர்பார்க்க மாட்டோம். இதுலயும் பாத்தீங்கன்னா பெஸ்டி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து ஆழமா காமிக்கல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கனெக்ட் ஆகாம இருக்க ஒழிய மற்றபடி வந்து படம் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டா தான் அந்த படம் போய் முடியுது. படத்தின் நாயகன் பிக் பாஸ் ராஜு, அவரை பத்தி பேசி ஆகணும். ராஜு போகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம்ன்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சாரு. ஏன்னா ஸ்கிரீன்ல வந்து நிறைய வந்திருக்காரு, விஜய் டிவில நிறைய வந்திருக்காரு. அதோட நம்ம சொல்ல ரொம்ப யதார்த்தமா நடிச்சிட்டாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து டான்ஸு, அந்த கவுண்டர் கொடுக்குற காமெடி, சந்தான அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவு நல்லாவே காமெடி கொடுக்கும். அந்த காமெடியை பூரா இப்படி சரியாவே யூஸ் பண்ணல. கொஞ்சமா ஒரு சில இடத்துல கவுண்டர் கொடுக்குறாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன் ஜட்டி கலர்ட்டாங்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிலாம் சொல்றது, அது சில 2K கிட்ஸ் பிடிக்கவா சில சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்த வந்து ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா பிக் பாஸ் கவின் கிடைச்ச ஒரு என்ட்ரி இவருக்கு கிடைச்சா, அதே மாதிரியே ரியோக்கு கிடைச்ச என்ட்ரி இவர் கிடைச்சிட்டான்னு சொன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம இவரை நடிப்பு வயசுல குறை சொல்ல முடியாது. இவருக்கு வந்து சிறந்த எதிர்காலம் இருக்கிறது கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. அதுக்கடுத்து பார்த்தா மைக்கேல், அவர் பாத்தீங்கன்னா இங்க சீரியல்ல படம் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நண்பர் கேரக்டர். அந்த கேரக்டர் சுத்தி வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பைக்ல கூட்டிட்டு போறது, வர்றது, சண்டை போடுறது நண்பரோட, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பிரேக்அப் பண்றது, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது, மறுபடியும் ரீயூனியன் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். ராஜு ஒரு கட்டத்துல சொல்றாப்புல பன் பட்டர் ஜாம், இந்த காலத்துல இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், நம்மளாம் விரும்பி சாப்பிட்றோம் பன் பட்டர் ஜாம்னு. இந்த பன் வந்து இங்கே வந்து வந்துச்சு தெரியுமா, இது வந்து துருக்கில இருந்து வந்துச்சு. இந்த ஜாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஈரான்ங்கிற ஒரு இடத்துல வந்துச்சு. இது நம்ம விரும்பி சாப்பிடலையா, இப்ப நம்ம பன் பட்டர் ஜாமே நம்ம கிடைக்கலன்னா என்ன செஞ்சிருப்போம், அப்ப நம்ம வந்து வேற ஏதாவது பார்த்து போயிருப்போம். ஸோ அது மாதிரிதான் நம்மளுக்கு நம்ம விரும்பின பொண்ணு நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு வேளை இல்லாம போயிருந்துச்சுன்னா நம்ம வேற பொண்ணு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சில பஞ்சு டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவை நடிக்கிற சரண்யாவை பத்தி பேசணும். ஏற்கனவே ஒரு அம்மாவே நம்மளால தாங்க முடியாது சரண்யாவோட ஆக்டிங். இதுல 2 அம்மா தேவதர்ஷினி வேற பிரிச்சு மேஞ்சிறாங்க. 2 பேரும் பண்ற அட்டாசிட்டி வந்து அவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க. பெரிய காமெடி வரணும்னா
ஆக்டிங் வைஸ் சான்ஸ் இல்லை, செம்மையா பண்ணிருக்காங்க. டாக்டர் அவார்டு கொடுத்துருக்கீங்க சார்லிக்கு. ஏன் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கிறத இந்த படத்துல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஓவராலா நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் பாத்தீங்கன்னா சில ரைன் எஃபெக்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் பாத்தீங்கன்னா நிவாஸ் பிரசன்னா அவருடைய கேரக்டர் வந்து அவர் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் சமாச்சாரங்கள்லாம் வந்து மியூசிக் போட்டதுலாம் வந்து ஓரளவு ஓகேன்னு சொல்ல முடியும். எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கனகச்சிதமா வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி தான் சொல்ல முடியும். ரொம்ப அப்படிலாம் சொல்ல முடியாது, என்னடா போர் அடிக்குதான்னு சொல்ல முடியாது, இல்ல போர் அடிக்கவே இல்லை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப விறுவிறுப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது, சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த ரிவ்யூவை வந்து நான் உங்ககிட்டயே நான் சொல்லிடுறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு மேல இந்த படம் பார்க்கலாமா வேணாம்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மார்க் பாத்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.